அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 தொகுதிகளில் பாஜக போட்டியிட போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறதுங்க. இது குறித்து பார்த்தீங்கன்னா, நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட பட்டியலால் பரபரத்திருக்கிறது அதிமுக கூட்டணி அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோ ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகார்தக்க முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாஜக சார்பில் 50 சட்டசபை தொகுதிகளுக்கு சுற்றுப்பயண பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுக்கள் நடந்து வரும் சூழலில் பாஜக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பட்டியல் பரபரப்பை கிளப்பியிருக்கிறதுங்க. இந்த 50 தொகுதிகளில் தான் அதிமுக கூட்டணியில் பாஜக போட்டியிட போகிறதா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழக சட்டசபை தேர்தலில் விரைவில் நடைபெற இருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வந்துட்டுருக்காங்க. பிரச்சாரம், பொதுக்கூட்டம், கூட்டணி, தொகுதி பங்கீடு, கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை அப்படின்னு பல்வேறு நடவடிக்கைகளை அரசியல் கட்சிகள் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்திருக்கிறது. இந்த கூட்டணியில் பாமக, அன்புமணி, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. கடந்த 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பரப்புரையை மேற்கொண்டார். இந்த நிலையில் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு பாஜக சார்பில் சுற்றுப்பயணம் செய்வதற்கு பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருந்தாங்களாம். அதில் 2 முதல் 7 சட்டசபை தொகுதிகள் ஒவ்வொருவருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் சட்டப்பேரவை தொகுதிகளின் பாஜக சுற்றுப்பயண பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டும் இருக்காங்க. சிங்காநல்லூர், மதுரை தெற்கு, விருகம்பாக்கம், காரைக்குடி, ஸ்ரீவைகுண்டம், பத்மநாபபுரம் ஆகிய 6 தொகுதிகளுக்கு பாஜகவின் சுற்றுப்பயண பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டும் இருக்கார். திருப்பரங்குன்றம், ராதாபுரம், வால்பாறை, திருப்பூர் வடக்கு, உதகமண்டலம் ஆகிய தொகுதிகளுக்கு மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் சுற்றுப்பயண பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டும் இருக்கார். அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மயிலாப்பூர், கும்மிடிப்பூண்டி, நாங்குநேரி, பொள்ளாச்சி, கிள்ளியூர் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பொன் ராதாகிருஷ்ணனுக்கு பழனி, தென்காசி, மேட்டுப்பாளையம், பரமக்குடி ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வானதி சீனிவாசனுக்கு திருப்பூர் தெற்கு, குன்னூர், கோயம்புத்தூர் தெற்கு ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கேடி ராகவனுக்கு வானூர், பூவிருந்தவள்ளி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முதுகுளத்தூர், விளவன்கோடு, திருப்பத்தூர், சிவகங்கை, உடுமலைப்பேட்டை ஆகிய தொகுதிகளுக்கு எச் ராஜா சுற்றுப்பயணம் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். வி.பி. துரைசாமிக்கு எழும்பூர், ராசிபுரம், பரமத்தி வேலூர் தொகுதிகளும், பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தென்காசி, பரமக்குடி, மேட்டுப்பாளையம், பழனி ஆகிய தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 50 தொகுதிகளுக்கு பாஜக சுற்றுப்பயண பொறுப்பாளர்களை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நியமித்திருக்கிறதுனால தமிழகத்தில் பாஜக 50 தொகுதிகளில் போட்டியிட போகிறதா அப்படின்ற யூகங்கள் எழுந்திருக்கிறது. பாஜக பொறுப்பாளர்களுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த 50 தொகுதிகளில் தான் அதிமுக கூட்டணியில் பாஜக போட்டியிட போகிறதா என்பது போன்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. அதிமுக கூட்டணியில் பாஜக 56 தொகுதிகளை கேட்பதாக முன்பு தகவல் வெளியாகியிருந்தன. ஆனால் இந்த எண்ணிக்கைக்கு அதிமுகவில் 2ஆம் கட்ட தலைவர்கள் மறுப்பு தெரிவித்திருந்தாங்க. தமிழகத்தில் என்டிஏ கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கும் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கூறி வந்துட்டிருக்காரு. அப்படி தனி பெரும்பான்மையை பெற வேண்டும் அப்படின்னா சுமார் 150 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட வேண்டும்.
அப்படி போட்டியிட்டாதான் 118 இடங்களில் வென்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கவும் முடியும். இந்நிலையில் பாஜக 50 தொகுதிகளுக்கு சுற்றுப்பயண பொறுப்பாளர்களை நியமித்தம் இருக்காங்க. அப்படின்னா அந்த 50 தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்கினா மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு சீட்டுகள் ஒதுக்கப்படும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பாஜக இந்த 50 தொகுதிகளை குறிப்பிட்டு சுற்றுப்பயண பொறுப்பாளர்களை நியமித்திருக்காங்க. ஆனால் அதிமுக கூட்டணிக்குள் பல்வேறு விவாதங்களை இவ்விஷயம் கிளப்பியிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் பாஜக சார்பில் 50 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு சுற்றுப்பயண பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டும் இருக்கிறது. அரசியல் வட்டாரங்களையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அதிமுக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்டிஏ தொகுதி பங்கீடு பேச்சுக்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் பாஜக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பட்டியல் பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். தமிழகத்தில் தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் கட்சிகள் பிரச்சாரம், கூட்டணி, தொகுதி பங்கீடு, பொது கூட்டங்கள் என தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வந்துட்டுருக்காங்க. இந்த சூழலில் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாஜக, பாமக, அன்புமணி, அமமுக, தமாக, இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றும் இருக்கிறது. சமீபத்தில் மதுராந்தகத்தில் நடைபெற்ற என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பிரச்சாரத்தையும் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தமிழக பாஜக சார்பில் தேர்தலை முன்னிட்டு தொடர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள 50 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட்டும் இருக்காங்க. ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் 2 முதல் 7 தொகுதிகள் வரை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு சிங்காநல்லூர், மதுரை தெற்கு, விருகம்பாக்கம், காரைக்குடி, ஸ்ரீவைகுண்டம், பத்மநாபபுரம் ஆகிய 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு திருப்பரங்குன்றம், ராதாபுரம், வால்பாறை, திருப்பூர் வடக்கு, உதகமண்டலம் ஆகிய தொகுதிகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மயிலாப்பூர், கும்மிடிப்பூண்டி, நாங்குநேரி, பொள்ளாச்சி, கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளும், பொன் ராதாகிருஷ்ணனுக்கு பழனி, தென்காசி, மேட்டுப்பாளையம், பரமக்குடி ஆகிய தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இருப்பினும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 50 தொகுதிகளுக்கு பாஜக சுற்றுப்பயண பொறுப்பாளர்களை மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நியமித்திருக்கிறதுனால இந்த 50 தொகுதிகளில் தான் அதிமுக கூட்டணியில் பாஜக போட்டியிட உள்ளதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே பாஜக 50 முதல் 60 தொகுதிகள் வரை கோருவதாக தகவல் வெளியான நிலையில் அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் இதற்கு எதிர்ப்பும் தெரிவித்திருக்காங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னா அதிமுக குறைந்தது 150 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அந்த கணக்கில் பாஜக 50 தொகுதிகளில் போட்டியிட்டா மீதம் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதனால பாஜக 50 தொகுதிகளை முன்கூட்டியே குறிவைத்து சுற்றுப்பயண பொறுப்பாளர்களை நியமித்துள்ளதா அல்லது இது வெறும் அமைப்பு வலுப்படுத்தும் நடவடிக்கையா என்ற விவாதம் அதிமுக கூட்டணிக்குள் தீவிரமாக பேசப்பட்டும் வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் எடப்பாடியாரினுடைய முதல் கையெழுத்து எதுதான் அப்படின்னு அடித்து சொல்லியிருக்காரு செல்லூர் ராஜு. அது என்னன்னு தெரிஞ்சா ஆடி போகிற அளவுக்கு குறிப்பிட்டிருக்காரு. அதாவது மதுரை முனிச்சாலை சந்திப்பில் பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு முறைப்படி தொடங்கினார். அதிமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி அவர் வாக்கு சேகரிப்புலையும் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் அதிமுக வழங்கிய பிரச்சார நோட்டீஸில் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2000 உதவித்தொகை, வீடற்ற அனைவருக்கும் அம்மா இல்லம், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், 100 நாள் வேலை திட்டம்,
150 நாட்களாக உயர்வு வேலை, அது மட்டும் இல்லாமல் 150 நாட்களாக உயர்வு அடையும் அப்படின்னும், மகளிர் இருசக்கர வாகன மானியம் ரூபாய் 25,000 அதிகரிப்பு போன்ற முக்கிய அம்சங்கள் இடம் பெற்றிருக்கிறது. பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து செல்லூர் கே ராஜு பேசியது என்னன்னா, திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப்பொருள் மாநிலமாக மாறியிருந்தது. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யப்பட்டது. விடியல் தருவதாக கூறி ஆட்சியில் அமர்ந்த திமுக மக்களுக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையுமே தந்திருக்காங்க. 2026 எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகத்தில் ஒரு சொட்டு மது கூட இல்லாத நிலையை உருவாக்க மதுக்கடைகளை மூடுவதற்கான கோப்பில் அவர் முதல் கையெழுத்திடுவார். அதிமுக சொன்னதை செய்யும், சொல்லாததையும் செய்யும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தது மிகப்பெரிய அளவில் வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.